தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அரசியலுக்கான குறைந்தபட்ச தகுதியையும் இழந்துள்ள வைகோ மற்றும் அவரது மகன் துரை வைகோ இணைந்து மதிமுகவை அழித்துவிட்டனர் என்று திராவிட வெற்றிக் கழக தலைவர் மல்லை சத்யா குற்றம் சாட்டினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரிகை தர்மம், ஊடக தர்மம் என்பதை கூட மதிக்க தெரியாத நாடாளுமன்றவாதி வைகோ என்று கடுமையாக சாட்டினார். நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலைகெட்ட மானிடரை நினைக்கையிலே என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களையும் அவருடைய மகன் துரையும் நினைக்கையில் என்று எண்ணுகின்ற விதத்தில் கடந்த சில நாட்களாக தந்தை மகன் இருவரும் நடத்துகின்ற அரசியல் புரோக்கர் தினம் என்பது அரசியல் பார்வையாளர்களால், அரசியல் ஆளுமைகளால் கடும் விமர்சனத்திற்கு ஆட்பட்டு வருகிறது என்பதை அவருடன் இருந்த காலங்களை நினைத்து இப்போது நாங்கள் எல்லாம் வேதனைப்பட்டு கொண்டு வருகின்றோம். இது நான் மட்டுமல்ல, இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல. அவருடன் இணைந்து பணியாற்றிய பல நூறு பேருடைய எண்ணங்களும் இப்படிதான் இருக்கிறது. இவரை நம்பியா நாம் நம்மை அரசியலில் ஒப்பு கொடுத்தோம் என்று எண்ணுகின்ற போது ஒரு மோசமான அரசியல் நடவடிக்கைகளை வைக்கவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார். குறைந்தபட்சம் பத்திரிகை தர்மம், ஊடக தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பத்திரிகையாளரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பிறர் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் தான் ஒரு பாராளுமன்றவாதி என்று தன்னை பிதற்றிக் கொள்கின்ற வைகோ அவர்களும் அவருடைய மகனும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றார்கள். கேள்வி கேட்கின்ற போது அதற்கான பதிலை நீங்கள் சொல்லிட வேண்டும். அதற்கு மாறாக உங்களுடன் இருக்கின்ற சில அல்லுசிலுகளை வைத்து பத்திரிகையாளர்களை தாக்க ஓடுவதும், அவருடைய குடும்ப பெண்களை கேவலமாக பேசுவதும் எந்த விதத்தில் தூய்மையான அரசியல் என்பதை நான் நாட்டு மக்களிடம் கேட்க விரும்புகிறேன். தொடர்ந்து பேசிய மல்லை சத்யா, பெரியார் அண்ணா குறித்து பேசும் தகுதியை இழந்து விட்டார் வைகோ என்றும், மதிமுகவில் தற்போது யாரும் இல்லை, உடன் இருப்பதாக கூறுபவர்களும் கருத்து வேறுபாடுடன் தான் இருக்கிறார்கள் என்று விமர்சித்துள்ளார். மதவாத பாஜக கட்சியுடன், சனாதன சக்தியுடன் நெருக்கமான உறவை மேற்கொண்டவர் வைகோ அவர்கள். கடந்த காலத்தில் அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆகட்டும் அல்லது தற்போது இருக்கின்ற நரேந்திர மோடியினுடைய அரசாகட்டும் நெருக்கமான உறவை பேணி பாதுகாத்தவர். அவருடைய மகன் துரை இப்பொழுது கேனி என்கின்ற அமைப்புக்கு அவர்களுக்கு ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு மீடியேஷன் வேலையை செய்வதற்காகத்தான் திமுக கொடுத்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பயன்படுத்துகின்றார். பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாளையும் காட்டுகின்ற இந்த விலாங்கு மீன் அரசியலை வைகோவை தவிர இந்த உலகத்தில் வேற எவராலும் செய்துவிட முடியாது என்பதற்கு சான்றாகத்தான் நேற்று வரையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சியங்களை காப்பதற்கு நான் துணை நிற்பேன், அரணாக இருப்பேன் என்று தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவுடைய லட்சியங்களை வென்றெடுப்பதற்காகத்தான் நான் திமுகவுடன் இருக்கின்றேன், தளபதியின் கரத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன வைகோ அவர்கள் இப்பொழுது தவேக பக்கம் சாய்ந்திருப்பதின் நோக்கம் என்ன என்ற கேள்வியை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறித்தும் திராவிட இயக்கத்தை பற்றி பேசுவதற்கான தகுதிகளை இழந்துவிட்ட வைகோ அவர்கள் இனி மகன் திமுகவை எப்படி கொண்டு சென்றால் எங்களுக்கு என்ன என்று வேடிக்கை பார்க்கின்ற நிலையில் தோழர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.